ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th அக்கௌண்ட்ஸு, அது முதன்மை பதிவேடுகள் சாப்டர் 3ல் முதன்மை பதிவேடுகள் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1, பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. விடுபட்ட பகுதிகளை நிரப்புக. சொத்துக்கள் 30,000, பொறுப்புகள் 20,000. முதல் கொஷின் மார்க். சொத்துக்கள் 60,000, பொறுப்புகள் 25,000. கொஷின் மார்க். முதல் வந்து சொத்துக்கள் கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க, பொறுப்புகள் 25,000, முதல் 30,000. இது மாதிரி அவங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த எம்டிஆர் இருக்க அமௌண்ட்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த ஃபார்முலா தான் மெயின். அதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஃபார்முலா இதுதான். ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக அந்த சம் போடலாம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொத்துக்கள் எவ்வளோ? 30,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்? ரெண்டு மைனஸ் பண்ணால் 10,000. அப்போது முதல் 10,000. நெக்ஸ்ட்டு சொத்துக்கள் எவ்வளோ? 60,000. சொத்துக்கள் 60,000 மைனஸ் 25,000. சொத்தில் பொறுப்பை நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா சொத்துன்றது நம்மக்கிட்ட இருக்குது. சொத்துன்றது நம்மக்கிட்ட இருக்குது. பொறுப்புன்றது நம்ம யார்ட்டையாவது கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடனை வந்து நம்ம திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முதல் போடுவோம். அப்போது நம்ம திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு முதல். ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 60,000, 25,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 35,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ சொத்துக்களில் கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க. நம்ம 25,000 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி வர அமௌண்ட்டு என்ன ஈக்குவல் டு, இது வந்து ப்ளஸ் பண்ணி வர அமௌண்ட்டு, இது வந்து ப்ளஸ் பண்ணி வர அமௌண்ட். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 55,000 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குழம்பு கூடாதுன்ட்டு தான் நான் இப்படி போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லோரும் கமெண்ட்டும் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. சாரி, 80,000 போட்டாச்சா? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும் 90,000. அவங்க கொடுத்துட்டாங்க 25,000 சொத்துக்கள், பொறுப்புகள் கொடுக்கவே இல்லை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க 15,000 முதல் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம முதல் எப்படி கண்டுபிடிக்க முடியும் பார்க்கலாமா? இது ரெண்டுத்தையும் 25,000த்தையும் 15,000த்தையும் மைனஸ் பண்ணணும். 25,000த்தையும் 15,000த்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 10,000. நெக்ஸ்ட் 40,000 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 13,000 போடாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்? அதுவும் 10,000. ஓகேவா? ஃபஸ்ட்டு சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மைனஸ் பண்ணுறோம், 10,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மைனஸ் பண்ணுறோம், 10,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் முதலையும் பொறுப்புகளையும் ப்ளஸ் பண்ணுறோம். முதலையும் பொறுப்புகளையும் ப்ளஸ் பண்ணும்போது 55,000 கிடைக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் கொடுத்துட்டு முதல் கொடுப்பாங்க, பொறுப்புகள் என்னதுன்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்கும்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். சொத்துக்களையும் முதலையும் மைனஸ் பண்ணால் வர அமௌண்ட்டு தான் பொறுப்புகள். தேங்க்யூ ஆல்.